ஒரு அடர்ந்த காடு. அங்கே ஒரு விறகு வெட்டி பிழைப்பு நடத்தி வந்தான். அவனுக்கு மிக அழகான மகள் ஒருத்தி இருந்தாள். ஒரு நாள் காட்டில் உலாவிக் கொண்டிருந்த ஒரு சிங்கம் அவள் அழகில் மயங்கி அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டது. விறகு வெட்டி வந்த விறகு வெட்டியை சிங்கம் வழிமறித்து பிடித்தது. பயத்தில் நடுங்கிய அவன், சிங்கமே, என்னை உயிருடன் விட்டுவிடு என்று கெஞ்சினான். விறகு வெட்டியே, உன்னை உயிருடன் விடுவேன், ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. உன் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடு. தன் அன்பு மகளை இந்த கொடிய சிங்கத்திற்கு மனம் முடிப்பதா? விறகு வெட்டி திகைத்தான். அவனுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது. சிங்கராஜாவே, என் மகளுக்கு உன்னைப் போன்ற மணமகன் கிடைப்பது மகிழ்ச்சிதான். ஆனால் என் மகள் மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவள். ஒரு பூனையைக் கண்டாலே நடுங்குவாள். உன்னுடைய இந்த கூர்மையான நகங்களையும் பெரிய பற்களையும் பார்த்தால் அவள் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டாள். பயந்து ஓடிவிடுவாள். அப்படியா? நான் அவளை திருமணம் செய்ய என்ன செய்ய வேண்டும்? சொல், இப்போதே செய்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதே சிங்கமே, உன் பற்களையும் நகங்களையும் நீக்கிவிட்டு வா. என் மகள் உன்னை மகிழ்ச்சியாக திருமணம் செய்து கொள்வாள். சூழ்ச்சியை அறியாத அந்த சிங்கம், நீயே என் பற்களையும் நகங்களையும் ஒவ்வொன்றாக பிடுங்கிவிடு என்றது. திருமண ஆசையால் அந்த பயங்கர வலியை பொறுத்துக் கொண்டது சிங்கம். விறகு வெட்டி அதன் எல்லா நகங்களையும் பற்களையும் பிடுங்கி எறிந்தான். சிங்கமே, இதோ உன் பலவீனம் முடிந்துவிட்டது. இப்போது என்னுடன் வா, என் மகளை திருமணம் செய்து வைக்கிறேன். மகிழ்ச்சியுடன் சிங்கம் விறகு வெட்டியின் வீட்டிற்கு வந்தது. ஆனால் வீட்டிற்கு வந்தவுடன் விறகு வெட்டி ஒரு பெரிய உலக்கையை கையில் எடுத்தான். முட்டாள் சிங்கமே, உனக்கு வலிமையே உன் நகங்களும் பற்களும் தான். அவை இல்லாத இப்போது ஒரு சாதாரண பூனை கூட உன்னை வென்றுவிடும். இங்கிருந்து ஓடினால் பிழைப்பாய், இல்லையேல் இந்த உலக்கையால் உன் மண்டையை பிளந்து விடுவேன். தான் ஏமாற்றப்பட்டதை அப்போதுதான் அந்த சிங்கம் உணர்ந்தது. வேறு வழியின்றி உயிருக்கு பயந்து அங்கிருந்து தலை தெறிக்க ஓட்டம் பிடித்தது. நீதி, பேராசை பெருநஷ்டம். விவேகத்துடன் செயல்பட்டால் பெரிய ஆபத்தையும் எளிதாக வெல்லலாம்.